அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. தன்மாம்பேத்கர். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்ற வைர வரிகளுக்கு ஏற்ப இந்த கல்வி நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் தாளாளர் அவர்களுக்கும், எனக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும், அன்றாடம் அறிவை போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எதிர்கால உலகை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் எண்ணமும் வல்லமையும் கொண்ட என் மாணவ நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் சாதாரண வீரனாக இருந்து தன் போர் திறமையால் மாமன்னனாக மாறி ஆங்கிலேயர்களை அதிர வைத்தவர்தான் மைசூர் சிங்கம், மறவர் குல தங்கம் ஹைதர் அலி அவர்கள். அப்பேற்பட்ட ஹைதர் அலியை அதிர்ந்து போய் அதிர்ச்சியில் உறைந்து போனது இவரை பார்த்துதான். 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுர சமஸ்தான மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களின் ஒரே மகளாக பிறந்து 16ஆம் வயதில் சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாதன் அவர்களின் மனைவியாகி வெள்ளையர்களின் வெறியாட்டத்தை வேறறுக்க வந்த இந்தியாவின் முதல் பெண் போராட்ட வீரர் ஜான்சி ராணி பிறப்பதற்கு 100 ஆண்டு காலத்திற்கு முன் பிறந்து தமிழக பெண்களின் வீரத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய வீர பேரரசி. ஆம், அவர்தான் ராணி வேலுநாச்சியார். ஆம், அவர்தான் ராணி வேலுநாச்சியார். ஆம், அவர்தான் ராணி வேலுநாச்சியார். வெள்ளையர்களுக்கு வரி கட்ட இயலாது என்று முத்து வடுகநாதன் அவர்கள் இவரிடம் போரிட்டு வெற்றி காண இயலாது என்பதால் கோவிலுக்கு வழிபட வந்தவரை, ஆயுதமில்லாது இருந்தவரை சூழ்ச்சி செய்து சுட்டுக் கொண்டார்கள் பரங்கியர்கள். கணவரை இழந்து, நாட்டை இழந்து, வாழ்வை இழந்து இறந்து விடலாம் என்ற வேலுநாச்சியாரின் முடிவை மாற்றினார்கள் மருது சகோதரர்கள். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில்வித்தை, ஈட்டி எறிதல் போன்ற போர் கலைகளை கற்றுத்தேர்ந்தவர்தான் ராணி வேலுநாச்சியார். 10 மொழிகளை சரளமாக பேசும் திறமை வாய்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார் பல ஊர்களில், பல கோட்டைகளில், பல காடுகளில் 8 ஆண்டுகள் முகம் தெரியாமல் வாழ்ந்து போரடித்து நெற்குவிக்கும் உழவர்களை, வெகுமக்களை, உயிர் தியாகம் செய்யும் குயிலி போன்ற பெண்களைப் போல உடையாள் படையுடன் மாமன்னன் ஹைதர் அலி அளித்த 5000 காலாட்படை, 5000 குதிரைப்படை மற்றும் பீரங்கியுடன் பரங்கியர்களை வென்றெடுத்து நம் பாரத தேசத்தின் முதல் பேரரசியாக மகுடம் சூடினார் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரத்தை பார்த்தால் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞன் ஷேக்ஸ்பியரின் வைர வரிகள் என் மனதிற்கு வருகிறது. Cowards die many times before their death. The valiant never taste of death but once. Yes, cowards die many times before their death. The valiant never taste of death but once. ஆம், வேலுநாச்சியாருக்கு தெரியாத ஒன்று பயம், பயம், பயம். வேலுநாச்சியாருக்கு தெரிந்த ஒன்று வீரம், வீரம், வீரம் மட்டுமே. பெண்மையின் பேராண்மை. வேலுநாச்சியாரை போல் வீரம் செறிந்த பெண்களாக பயமும் அச்சமும் இன்றி வாழ்வோம். மூச்சை காற்றை சுதந்திரமாக சுவாசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.